வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. கனகாவ எப்படி தீர்த்து கட்ட போற மாயா? சொல்றேன். இந்த நாகத்தோட விஷம் ஆலகால விஷத்துக்கு சமமானது. இந்த நாகம் தீண்டினவங்க யாரும் உயிர் பொழைச்சதே கிடையாது. கனகாஸ்திரீ வசி வசி மரணஸ்தம்பனம் ஸ்வாகா. ஓம் சர்ப்பதேவதாய மரணஸ்தம்பனம் ஸ்வாகா. ஓம் எனக்கு வசியப்பட்ட விஷ நாகம் கனகாவ தீண்டி அவளை காவு வாங்கு. என் கட்டளைய உன் சிரசுல திணிச்சிருக்க. அது உனக்குள்ள பல்கி பெருகி விஷத்தை திரட்டி நான் சொன்னதை செஞ்சு முடிச்சு என் இச்சா தெய்வத்தோட ஆசி பெற்று நாகலோகத்துல சிரஞ்சீவியா நீ ஜீவிச்சிருக்கணும். இத கொண்டு போய் கனகாவோட ரூமுக்குள்ள விட்டுடுங்க. இந்த நாக தேவதை கனகாவை தீண்டி அணு அணுவா செதைச்சு நரகத்துக்குள்ள கொண்டு போற வேலைய பாத்துக்கோ. ஆமா பெரியவரே, மாயா கொடுத்து விட்டுருக்க. இந்த நாகம் தீண்டுனா கனகா செத்துருவாளா? அப்பாடா, எப்படியோ கனகா செத்துட்டா நான் உயிர் பழைச்சிருவேன். மாயா என்ன காப்பாத்திட்டா. அதுக்குள்ள கண்டத்திலிருந்து தப்பிச்சிட்டதா சந்தோஷப்பட்டுக்காதீங்க. முதல்ல கனகா சாகட்டும். ஆமா, கனகா சாகிறத கண்ணால பார்த்துட்டு அப்புறமா சந்தோஷப்பட்டுக்கலாம். முதல்ல கனகா இருக்கிற இடத்துக்கு போய் இந்த நாகத்தை விடுங்க. சரி போங்க. கனகா இறந்துட்டான்னா அசோக்கனை அடையறத யாராலையும் தடுக்க முடியாது. என் லட்சியம் சுலபமா நிறைவேறிடும். வாங்க. என்னன்னு கனகாவ ஆள காணோம். நமக்கு நல்ல நேரம் கூடி வரும்போது அவ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. வாங்க, வெளியில போய் பார்க்கலாம். வாங்க நீ வாங்க. இன்னைக்கு பூஜை முடிஞ்சிருச்சு. உன் அலங்காரத்தை கழிச்சிடலாமா? இரு கௌரி, இந்த அலங்காரத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மனசுக்கு நிம்மதியா இருக்கு. கொஞ்ச நேரம் நான் இப்படியே இருக்கட்டுமா?
சரி, உன் ஆசையை ஏன் கெடுப்பானே? உனக்கு பிடிச்சிருக்குன்னா இப்படியே இரு. உன் மனசு போதும் போதும்னு சொல்ற வரைக்கும் இப்படியே இரு. உனக்கு எப்ப தோணுதோ அப்ப அலங்காரத்தை கழிச்சிட்டு அம்மனுக்கு மனசார நன்றி சொல்லு. ம்? சரி, நான் வரேன். ம். என்னன்னு தெரியல, அம்மன் அலங்காரத்துல இருக்கும்போது ரொம்ப தைரியமாவும் இனம் புரியாத ஆனந்தமாவும் இருக்கு. பேரின்பம்னு பெரியவங்க சொல்றாங்களே, ஒருவேளை அது இப்படிதான் இருக்குமோ என்னவோ. அம்மா கனகதுர்கா தாயே, எந்த ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் செஞ்சனோ உன்ன மாதிரியே அலங்காரம் பண்ண எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த நன்றி கடன் தீராது தாயே. அண்ணே, இவ துர்கா அண்ணே. வாங்க கனகாவை போய் பார்ப்போம். இரு. டேய் அர்ஜுன், அப்பா, இந்த பாம்பு எடுத்து ரூமுக்குள்ள விடுறா. ஐயோ அப்பா, இவ துர்கா அப்பா. இவ ஒரு வாய் இல்லாத பூச்சி. போய் இவளை கொல்ல மாயா கொடுத்த பாம்பை எவனுமா? ஆமாண்ணே, கோழைய கொல்ல பிரம்மாஸ்திரமா? வேண்டாண்ணே, கனகாவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆமாங்க, அவளை அழிச்சிட்டா இவளை முடிக்கிறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லையே. எல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்றத செய்யுங்க. இவ துர்காவா கனகாவான்னு நமக்கு உறுதியா தெரியாது. ஒருவேளை இவ துர்காவா இருந்தாலும் இவளும் சாக வேண்டியவதான். இவளை கொல்ல போய் தானே அந்த வில்லங்கம் பிடிச்ச கனகா வீட்டுக்குள்ள வந்தா. இவ மேல நாம இரக்கமே காட்டக்கூடாது. எத்தனை தடவை துர்காவை கொல்ல பார்த்திருக்கோம், ஆனா நம்ம நினைச்ச மாதிரி நடந்துச்சா? இவளை அறகுறையா எடை போட வேண்டாம். இவ சாகிறதும் நமக்கு நல்லதுதான். அண்ணே, ம், ஏன் ஆளை மாத்தி கொன்னீங்கன்னு மாயா கேட்டா என்னென்ன சொல்றது? மாயா கேட்டா கனகான்னு நினைச்சு துர்காவை கொன்னுட்டோன்னு கதை கட்டுவோம். செத்த பிறகுதான் அவ துர்கான்னு தெரிஞ்சதுன்னு போய் சொல்லுவோம். நீங்க சொல்றதும் ஒரு வகையில சரிதாங்க. எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோம், அந்த கனகாவை காணோம். அவளை தேடிக்கிட்டே இருந்து இவளையும் கோட்டை விட்டுட்டா என்ன பண்றது? பேசாம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க வேண்டியதுதான். அப்ப சரி, அப்பா சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். பழம் நழுவி பால்ல விழுகிற மாதிரி துர்காவே வந்து கொத்தா மாட்டிக்கிட்டா. பாம்பை உள்ள விட்டு அவளை கொத்த விட வேண்டியதா? சரி, உள்ள விடு. ஓ, போ, போடா. பார்த்து டேய், பார்த்து ஜாகிரதை. பாத்துடா, பாத்து. சீக்கிரம் அவுறா. அண்ணே, அங்க பாருங்க. ஐயோ, சீக்கிரமா போ, வேகமா போ. ஒரே குத்துல அவ சோலி முடி.
அண்ணே போகுதுண்ணே. அம்மா, உன்னை கும்பிடுறவங்களுக்கு பணம், படிப்பு, அறிவுன்னு எல்லாம் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா அது எதுவுமே எனக்கு வேண்டாமா. அதுக்கு பதிலா எப்பவும் என் சின்னையா கூட இருக்கிற அந்த வாய்ப்பை மட்டும் எனக்கு கொடு. சின்னையாவும் நானும் நிறைய பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். எனக்கு நீ இந்த ஒத்த வார்த்தை கொடுத்தா போதும். ஏண்டி, உனக்கு 100 வருஷம் ஜமீன் வாழ்க்கை கேக்குதா? அடுத்த நொடியே சாக போறவளுக்கு ஆசைய பாரு. உன்னை கொல்ல சொன்னது சரிதாண்டி. ஏய், வேகமா ஒரே கொத்துல அவ சோழிய முடி. காப்பாத்துங்க. நல்லா வசமா குத்திருச்சு. பாம்பு கொத்திருச்சு. சின்னையா, என்ன காப்பாத்துங்க சின்னையா. பாம்பு கொத்திருச்சு சின்னையா. பாவம். நல்ல கொத்து. சின்னையா, என்ன பாம்பு கொத்திருச்சு. என்ன காப்பாத்துங்க. கௌரி. ஐயோ சின்னையா, என்ன காப்பாத்துங்க. யாராவது வாங்க. ஐயோ. ஜனா, அண்ணே, அம்மன் வேஷத்துல இவ அழறத பாக்குறது ரொம்ப நல்லா இருக்குடா. அம்மன் வேஷத்திலேயே சாகர பாக்கியம் எல்லாம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? இதுக்காக இவதான் நமக்கு நன்றி சொல்லணும். கனகா மட்டும் இல்ல, அவளுக்கு சக்தி கொடுத்த அந்த கனக துர்காவை வந்தாலும் இவளை காப்பாற்ற முடியாது. ரொம்ப வலிக்குது. யாராவது வாங்க. என்ன பாம்பு கொத்திருச்சு. ஆனா பாவம், துர்காவை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த துக்கம் தொண்டையா அடைக்குது. என்னங்க, இவ போடுற சத்தம் கேட்டு அசோக் வெளியில வந்துட்டானா இவளை காப்பாத்திருவானே. சின்னையா, யாராவது வாங்க. ஆமா, அவ ரூமை விட்டு வெளியில வர முடியாதபடி கதவை லாக் பண்ணிடணும். சித்தி இருங்க, அதை நான் பாத்துக்கிறேன். அசோக் ரூம்ல இல்லையே. ஒருவேளை பாத்ரூம்ல இருப்பானோ. எதுக்கும் லாக் பண்ணிடுவோம். ரெண்டு பக்கமும் லாக் இருக்கிறதுனால நமக்கு சௌகரியமா போச்சு. கௌரி, 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 கௌரி.
பாத்தீங்களா? ம், ம். கௌரி ஏய் துர்கா கௌரி துர்கா என்னாச்சு உனக்கு என்னாச்சு சொல்லு துர்கா பாம்பு கொத்திருச்சு. ஆமா ஆமா என்ன சொல்ற நீ ஆ? ஐயோ துர்கா 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 என்னாச்சு துர்கா துர்கா அம்மா அம்மா கனக துர்கா என்னம்மா சோதனை இது நீ கூட இருக்கிற வீட்டுல எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா துர்காவை காப்பாத்துமா அவளுக்கு உயிர் பிச்சை கொடுமா அம்மா துர்கா 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 எந்திர துர்கா துர்கா ஐயோ துர்கா 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 கண்ணு தர துர்கா அம்மா 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 கனக துர்கா என் துர்காவை காப்பாத்தி கொடுமா அம்மா உன் குழந்தை இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கா இந்த நேரம்னு பார்த்து நீ எங்கம்மா போன அம்மா இப்படி தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்கறது நியாயமா இங்க உன் குழந்தை துடிக்கிறத வேடிக்கை பார்க்கறது ஒரு அம்மாவோட அழகா வா தாயே வந்து என் துர்காவை காப்பாத்தி கொடு துர்கா அடியே குட்டி பிசாசு, நீ என்னதான் கூப்பாடு போட்டாலும் அவ உயிர் பொழைக்க போறதில்ல. அவ சாவ யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ கூப்பிட்டா கனக துர்கா வந்துருவாளா? அப்படியே வந்தாலும் துர்காவை காப்பாத்திடுவாளா? அதெல்லாம் நடக்காதுடி. துர்கா துர்கா என்ன பாரு துர்கா துர்கா எந்திரி துர்கா துர்கா கண்ணு திறந்து பாரு துர்கா அம்மா உன் மனசு என்ன கல்லா? இந்த அபலையோட குரல் உனக்கு கேட்கலையா? என் துர்கா என்னை விட்டு போயிட்டு இருக்கா, நீயும் எங்களை விட்டு தூரமா போயிட்டியா? இந்த அனாதைங்களுக்கு உன்னை விட்ட வேற யாருமா இருக்கா? அம்மா அம்மா வாமா வந்து காப்பாத்துமா, உன்னை கெஞ்சி கேக்குறேம்மா, என் துர்காவை எனக்கு காப்பாத்தி கொடுமா. அம்மா துர்கா எந்திரி துர்கா துர்கா. எம்மாடியோ இந்த கௌரி என்னமா ஒப்பாரி வைக்கிறா? வா நம்மளே கண் கலங்க வச்சிருவா போல இருக்கே. சரி சரி சரி, சரி வாங்க வாங்க போய் மாயாட்ட சொல்லு. வாங்க வாங்க. ஏதோ தப்பா இருக்கே. நான் நிஷ்டையில இருந்த நேரத்துல என் குழந்தை உயிருக்கு ஆபத்து உண்டாக்கியிருக்காங்க. நான் துர்காவை வாழ வைக்க வந்திருக்கனே தவிர அவ வாழ்க்கையில விதி விளையாடுமா?
என் துர்காவோட உயிர் அங்க போயிட்டு இருக்கு. கருணை காட்டு தாயே, என் துர்காவை காப்பாத்தி கொடு தாயே. விஷத்தை எடுக்கக்கூடிய மூலிகை சார கொடுத்தோம், துர்காவுக்கு விஷம் இறங்கலையே. இந்நேரம் இந்த மூலிகை மருந்துக்கு குணமா இருக்கணுமே. அப்படின்னா இது விஷக்கன்னிகாவோட வேலையா? உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.